இப்போ எனக்கு 6.4x லக் இருக்குது எப்படின்னு தெரியல. ஆனால் யாரோ ஒருத்தர் சர்வர் லக்கு வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிற பாவம். எல்லாருக்கிட்டே 6.4x லக் இருந்துச்சா? 5x லக், 15x லக், நாட் ஃப்ரீ பட் ஆனால் யாரோ அது 5x லக். ஏன்னா மட்டும் ரொம்ப லக்கு போகும். ஏன்னா ரொம்ப நேரமாக ஒரு நார்மல் கூட வரல. இந்த மாதிரி கோல்டு ரெயின்போ அந்த மாதிரி தான் வந்துன்னு இருக்குது. ரேரா நியான். ஆனால் நீங்கள் சும்மா சட்டமே வந்துனே இருக்குது. அதனால் 10x லக் ஆக்டிவேட் ஆகிருந்தது. ஒன்றுமே வரல. ஓகே, ஸ்டாக்லேயே ஸ்டாக்கில் அந்த அளவுக்கு நமக்கு லக் இல்லை. இதான் பெருசாக ஸ்பான் ஆனால் நல்லாயிருக்கும். இது சும்மா ஒரு மீன் குஷினி மாதிரி. அதுக்கப்புறம் போய்த்தோடனே இன்னொரு டேங்க் சீடு, கொக்கோ டேங்க் சீடு ஸ்டாக்கில் வந்தது. என்கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருந்ததுன்னு அது ஃபியூஸ் மிஷின்கில் போட்டேன். ஜிராஃபஸ் எலாஸ்டிக் ஆச்சு கொடுத்தேன். ஆனால் இப்போ இது இருக்குது என்கிட்ட. கார்ட்லி 6.2k பர் செகண்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ போடணும். புது கேமில் அதனால் புதுசாக நம்ம டிப்ஸ் வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, இப்போ என்ன பண்ணோம், நீங்கள் எப்பயுமே சேல் பண்ணதுக்கு முன்னாடி பெஸ்ட்டு பிரெயின் ராட்ஸ்ன்னு போட்டுடணும். அதுக்கப்புறம் நீங்கள் சேல் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் உங்களோட பெஸ்ட்டு பிரெயின் ராட்லாம் நீங்கள் எக்யூப் பண்ணி சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களே அந்த அலேசி மேலே மிதந்துருந்துருக்கு. அலேசி ஆனால் அவ்வளோ நேரம்லாம் இல்லை. ஏன்னா பிளான்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங். மை ஃபஸ்ட்டு கோல்டு எக் பிளான்ட் ப்ரோ. இதே நான் ஃபஸ்ட்டு கோல்டு பிளான்ட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு கோல்டு பிளான்ட்டு கூட இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதனால் எனக்கு நிறைய எக் பிளான்ட்லாம் வேணும் ஸ்டாக்கில். ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே 2-3 வீடியோ சொல்லியிருப்பேன். இந்த ட்ராகன் ஃப்ரூட்டில் எல்லாத்தையும் ரிப்ளேஸ் பண்ணிட்டு இந்த 2 பெருசு தவிர எல்லாத்தையும் எக் பிளான்ட்டை வச்சு ரிப்ளேஸ் பண்ண போகிறேங்க. அதனால் இன்னும் 1 2 3 4 5 இன்னும் 5 எக் பிளான்ட்ஸ் நமக்கு. இது ஓ மை காட் சீக்ரெட். Oh my god, I can't miss a secret, man. Okay. இந்த கேரட் லான்ச்சர் மகள் இதோட அந்த மாதிரி எதுவுமே நடக்கூடக்கூடாது. ஏன்னா கிரெனேட்ஸு. ஆனால் இனிமேல் ஒரு சீக்ரெட் ஸ்பான் ஆகலாம். ஆனால் இப்போ நான் ரெடியாக இருக்கேன். நான் கூட என்னதான் ரொம்ப லைனாக வந்துனே இருந்து பார்த்தேன். ஆனால் நீ மதுங்குன்னு நினச்சேன். பட்டா கராமா சீக்ரெட்டே. ஆனால் அதான் நான் சீக்ரெட் தேர்ட் சீக்ரெட் லைனில் வந்தது. ஆனால் ஒன்று கூட எடுத்துக்கிட்டு இல்லை. இப்போ கூட என்கிட்ட 2-3 சீக்ரெட் இருக்குது. 2 சீக்ரெட் இருக்குது. ஆனால் அது 2மே எந்த இல்லை. என் ஃப்ரெண்டு கொடுத்தான். ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி ஒரு பெரிய பொம்மை மீனி குஷினி வந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கவிஷ் முன்னாடி லாஸ்ட் டைம் ஜாயின் பண்ணான். கவிஷ் லாஸ்ட் டைம் ஜாயின் பண்ணால் அவன் ரீபட் பண்ணலான்னு வச்சுருந்தேன். ஆனால் அப்போ பொம்மை மீனி குஷினி இல்லை என்கிட்ட. ஆனால் 1500 பொம்மை டீனோ க்ரோக்கு டீல் இருந்தது. ரெயின்போ முட்டேஷன் கோல்டு முட்டேஷனில் வச்சு இது இருந்துச்சா. ஓ இந்த பங்கி 2 பயிர் இருந்தா ஹாலோவீனில் இல்லையா இது. சரி நான் இப்போ ஆனால் அவனுக்கு ரீபர்த் பண்ண வைக்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரே ட்ரலாக இருந்தது. இந்த அக்கௌண்ட்டில் ரீபர்த் பண்ணுறதுக்கு பதிலாக சாய் அக்கௌண்ட்டில் ரீபர்த் பண்ணால் நல்லா இருக்கும்னு சாய் அக்கௌண்ட் போகும். ஆனால் சாய் எப்பயுமே சாட்டர்டே தான் வருவான். இப்போ நீங்கள் தர்ஸ்டே. அதனால் நம்ம சாட்டர்டே வந்துடலாம். நான் கொண்டாட்டில் எனக்கு 10x லக் ஆக்டிவேட் ஆகும் போது 1 செகண்ட். இன்னொன்று என்ன அண்ட் 10x லக் ஆக்டிவேட்டட் 15x லக். அதுக்கப்புறம் பர்பனோ நீ லூலில். ஓ பரவாயில்ல. ஃபீச்சர் எவ்வளோ நேரத்தில் யூஸ் ஆக போகுது. 1 minute and blah செகண்ட்ஸ். பரவாயில்ல. ஆனால் எனக்கு இன்னும் இந்த 5 எக் பிளான்ட் சீட் ஸ்டாக்கில் இருக்கும். எக் பிளான்ட் சீட் ஸ்டாக்கில் வந்தோன்னு இந்த கோல்டன். இந்த கோல்டு முட்டேஷன் நல்லது தான். இந்த எக் பிளான்ட் இந்த சைஸ் தான் இருக்குது. இது நாட்டு 550 டேமேஜ் வந்துருக்கணும். ஆனால் இப்போ 190 பரவாயில்ல. ஆனால் இப்போதைக்கு இண்டெக்ஸுக்கு போனீங்கன்னா பிளான்ஸுக்கு போனீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு கோல்டு எக் பிளான்ட் இங்கே இருக்குது. சொன்னால் போன மாதிரி இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு கோல்டு பிளான்ட்.
டைமண்ட்லேயும் நான் ஒரு டைமண்ட் பிளான்ட் கூட எடுக்கல, நியான்லேயும் ஒரு நியான் பிளான்ட் கூட எடுக்கல, ஃப்ரோசன்லேயும் ஒரு ஃப்ரோசன் பிளான்ட் கூட எடுக்கல. லீட்டாஸ் எப்படி மக்களை கீஸ் பண்ணேன். ஆனால் இந்த சர்வரில் ஒருத்தர் ரொம்ப கீச்சாக இருக்கான். கிரீஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்கா பேர். சரி நம்ம மணி எல்லாத்தையும் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு டிப்பு மக்களே, நீ எல்லா மணியும் ஆர்வஸ் பண்ணா சும்மா அந்த பிரெயின் ராட் மேலே போய் நிற்க வேணாம். இந்த எக்யூப் பெஸ்ட் பட்டன் கொடுத்தாலே போடும், எல்லா மணியும் உங்களுக்காக ஆர்வஸ் பண்ணிக்கிட்டோம். அதே ஸ்னாப் பண்ணிங்கன்னா ஓ இது ட்ரை ஃப்ரோசனா இது ஒரு ஃப்ரோசன் வித்தியாசம் கூட இல்லை. நமக்கு இது க்ரியேட் பண்ணாமா? நான் பெஸ்ட்டு பிரெயின் ராட் இது. ஓகே நல்ல சீட் பார்ப்போம். சீடு தான் எப்பயுமே முக்கியம். நெவர் மைண்ட், சீடு எப்பயுமே முக்கியம் இல்லை. நான் கியர் தான் எப்பயுமே ரொம்ப முக்கியம். அது எப்பயும் போல் டுங் டுங் தான், டுங் டுங். ஆனால் அதுதான் கராமாவாக இருந்துருக்கணும். ஏன்னா நீரே நான் தான் தப்பாக சொல்கிறேன்னா இன்னும் இந்த கேம் கரெக்டாக இருக்கும். எனக்கு தெரியல. சரி அது அது பார்த்துக்கலாம். ஓகே ஆனால் அவங்கக்கிட்ட கிரியேட் பண்ணலாமா இந்த ஃப்ரோசன் இந்த ரெகான் ஃப்ரூட்ஸுக்கு? டுங் டுங் வந்துடுது. 5.1 இருக்குது, நாட் வேட். இந்த ரெகான் ஃப்ரூட்ஸாக பிளான்ட் பண்ணியிருக்காப்புல பரவாயில்லையே. I see. இந்த 2 eggplants, 1 gold sunflower. உனக்கு மட்டும் எப்படி கோல்டு சன்ஃப்ளவர்லாங்க? இதோ அட்லீஸ்ட் 10 சன்ஃப்ளவராக இருக்கும். ஓ நான் எப்படி ஓகே மெரிசன் பண்ணிட்டு சரி. ஆனால் இவங்கெல்லாம் எப்படி இந்த பிளான்ட் வச்சுட்டாரு? இது சீக்கிரத்தே ஒன் ஷாட் பண்ணிடலாம். இது சீக்கிரத்து இல்லைனா லெஜெண்டரி, 2 லெஜெண்டரி, ஒரு மித்திக்கல் மேக்ஸ் டியர் வந்து எப்போ பார்த்தா இது. ஓ இது அட்டாக் பண்ணும்போது போயிட்டான். ஸோ அப்போனா நான் தான் இந்த சர்வரில் ரிச்சஸ்ட் போல செகண்ட் ரிச்சஸ்ட் இவன் தான். ஓ ஒரு பெரிய கப்புச்சின்னு சஸ்டின் வச்சுருக்கோம் போல, நாட் பேட். ஆனால் எல்லாமே ஜம்பிள் தான் இருக்குது. எல்லாத்தையும் சேல் பண்ணிடலாம், ஏன்னா அவ்வளோ பிரிண்ட் வச்சு. சரி ஓகே. ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு காலையில் கூட கெச்சி நான் கொஞ்ச நாள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாள் ஆகிட்டோன்னே ஒரு காலையில் கூட அழிக்க முடியாமல் இருந்தது. ஆனால் ஸ்டார்ட் பண்ணி 7 days ஆகிட்டோன்னே எது வேணாலும் அழிச்சிடுவேன். சீக்கிரட்டாக வரேன் என் காட்லேயே கூட அழிச்சிடுவேன், அந்த கராமா கூட அழிச்சிருப்பேன். ஆனால் இந்த ஃப்ரோசன் கிரேனேட் எங்கே இருக்குன்னு தெரியாமல் போயிடுச்சு. எப்படி இந்த காலையில் ஒரு பார்த்தேன் எந்தத்துக்கு ஏற்பனா எங்கே போடு. இது இல்லையா? இது எப்பயோ கிராஃப்ட் பண்ணது. இது இன்னும் எதுக்கு இங்கே இருக்குதா? ஒருவேளை நான் லேக் ஆகணும்னு மக்களே அது எப்பயோ கிராஃப்ட் பண்ணுவோம் மக்களே. ஆனால் இது இப்போ தான் இருக்கா? மோர்பனோனி சொல்லி இந்த வாட்டர் மிலன் எவ்வளோ டேமேஜ்? ஓ என்னோடய பெஸ்ட்டு வாட்டர் மிலான் வந்து டேமேஜ் ஆகுது. ஏன்னா என்னோட பெஸ்ட் டேமேஜ் 3.6k தான். ஆனால் அவன்ட்டு 3.7k. ஓகே 6.48 லக் ஆயிடுச்சு. இவன் என்னது போட்ட 1.1 ஜூன் மட்டும் எப்படி இந்த வாட்டர் மிலான் வந்து இவன் பெருசு. அதுக்கப்புறம் இந்த சன்ஃப்ளவர் சரி உங்ககிட்ட கிரியேட் பண்ண முடியுமான்னு வாங்கணுமா? This watermelon.
咚咚咚咚锵，啪啪啪啪响。